வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் ஒரு கிரியேட்டிவ் சம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம டெலகிராம் குரூப்பில் கேட்டது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம உடனே வீடியோ போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தீர்க்க எக்ஸின் அடுக்கு 3 + 2xy² இன்டூ டிஎக்ஸ் + ஒய்யின் அடுக்கு 3 + 2x² இன்டூ ஒய் இன்டூ டிஒய் = 0. இதை தீர்க்கணும். சரியா? இதோடைய தீர்வு என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல நம்ம dy/dx கண்டுபிடிச்சலாம். அப்போ என்ன செய்யலாம்னா, இதை அப்படியே இடது பக்கம் வச்சுக்கிட்டு இந்த உறுப்பை வலது கொண்டு போய் இதை அப்படியே இங்கே எழுதுறோம் பாருங்க. என்ன இருக்கு? ஒய்யின் அடுக்கு 3 + 2x² இன்டூ டிஒய் = இது அப்படியே அங்கே போனால் மைனஸாக மாறும். மைனஸ் இன்டூ எக்ஸின் அடுக்கு 3 + 2xy² இன்டூ டிஎக்ஸ். இந்த உறுப்பை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயாச்சு. இப்போ பாருங்க, நமக்கு dy/dx வேணும். அப்போ இந்த dy இந்த dx இங்கே பெருக்கல் இருக்கா, இங்கே வந்தால் வகுத்துல மாறும். ஈக்குவல் இது எந்த மாற்றமும் இல்லை. மைனஸ் ஆஃப் எக்ஸின் அடுக்கு 3 + 2xy² பை இந்த பிராக்கெட் இங்கே dy கூட பெருக்கல நினச்சி இங்கே வந்தால் வகுத்துல மாறும். ஒய்யின் அடுக்கு 3 + 2x²y. இப்போ நம்ம dy/dx கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பயிற்சி 10.6ல் இந்த மாதிரி கணக்கு நம்ம பார்த்துருப்போம். அதான் நம்ம இங்கே இது பண்ண போகிறோம். பாருங்க, என்ன செய்வோம் அப்படின்னா, y = vx என்க ஒரு பிரதியிடல் முறை, சின்ன பிரதியிடல் முறை. சரியா? ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், vx நம்ம பிரதியிடுவோம். இதுலேயும் ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். இதை வகையிட போகிறோம். எதை பொறுத்து வகையிட? எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிடலாமா? இப்போ பாருங்க, ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டா dy/dx = இதை uv ஃபார்முலால வகையிடணும். பாருங்க, uv the whole dash = uv dash plus vu dash இந்த ஃபார்முலா. இதான் u, இதான் v. அப்போ இதை முதல்ல வச்சுக்கலாம். v அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகையிட்டோம்னா என்ன வரும்? எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 ப்ளஸ் இந்த எக்ஸை வச்சுக்கிட்டு v-யை வகையிடுறோம். எதை பொறுத்து வகையிடுறோம்? எக்ஸை பொறுத்து. அப்போ இங்கே என்ன வரும்? dv/dxன்னு வரும். இதை கொஞ்சம் சுருக்கிடுவோமா? பாருங்க, dy/dx = 1 v பெருக்குனா v தான் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ dv/dx. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை கொண்டு போய் இங்கே பிரதியிட போகிறோம். என்ன, இதை வேணா 1ன்னு கூட எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துடலாம். இப்போ பாருங்க, dy/dxக்கு பதிலாக என்ன மாற்றலாம்? v + x இன்ட்டு dv/dx மாற்றலாமா? இதில் பாருங்க, இங்கே தான் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே இருக்கா dy/dx. இந்த இடத்துல இந்த dy/dx போல இதை மாற்ற போகிறேன். என்ன மாத்திரம் பாருங்க, v + x இன்ட்டு dv/dx = இந்த இடத்துல பாருங்க, dy/dx போல இதை மாற்றிட்டேன். அதுக்கு ஒய்க்கு பதிலாக என்ன மாற்றலாம்னா vxன்னு மாற்றலாம். இங்கே பாருங்க, இந்த மைனஸ் போட்டு பிராக்கெட் இது பண்ணிக்கலாம். எக்ஸின் அடுக்கு 3 அப்படியே வந்துடும், 2xம் அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதிலாக என்ன மாற்றுவோம்? vx இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். சரியா? பை அதே மாதிரி ஒய் இருக்கா, ஒய்க்கு பதிலாக vx அடுக்கு 3 அப்படியே வந்துடும் ப்ளஸ் 2x² அப்படியே வந்துடும். v இருக்கா, ஒய் இருக்கா, ஒய்க்கு பதிலாக vx பிரதிட்டோம். இப்போ இதை நம்ம சுருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, = மைனஸ் எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் இந்த 2 அப்படியே வந்துருமா? v² பண்ணா v², x² பண்ணா x², இங்கே ஒரு x இருக்கு, x² x பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 3 பை இந்த இடத்துல பாருங்க, v-ன் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 3 தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் ப்ளஸ் 2v 2v வந்துடும். இங்கே x² x 2 பேருக்குன்னா எக்ஸின் அடுக்கு 3. இப்போ பாருங்க, = மைனஸ் இதுலேருந்து இந்த எக்ஸின் அடுக்கு 3 நம்ம பொதுவாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸின் அடுக்கு 3 பொதுவாக எடுத்துட்டோம். இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும் ப்ளஸ் இங்கே 2v² இருக்கும் பை இங்கேருந்து என்ன செஞ்சிடலாம்னா எக்ஸின் அடுக்கு 3 நம்ம வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா இங்கே v-ன் அடுக்கு 3 இருக்கும் ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 3 எடுத்துட்டோம். இந்த இடத்துல 2v மட்டும் வரும். இப்போ பாருங்க, இந்த எக்ஸின் அடுக்கு 3 இந்த எக்ஸின் அடுக்கு 3 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, அதுக்கு அடுத்து இது எதோட மதிப்பு? v + x இன்டூ dv/dx ஓட மதிப்பு. இப்போ x இன்டூ dv/dx அப்படியே இருக்கட்டும். = இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருங்க. மைனஸை கொண்டு போனால் -1 - 2v² பை
வியின் அடுக்கு 3 பிளஸ் 2v. இது பாருங்க, இது பிளஸ் v. வலது பக்கம் கொண்டு போனா என்ன மாறும்? மைனஸ் வியா மாறும். வின்னா என்ன அர்த்தம்? v/1ன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நமக்கு இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்ல. இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். பெருக்குமா? 1ஐயும் பகுதியும் பெருக்குனா இந்த பகுதியில் இருக்கிறது அப்படியே வந்துடும். வியின் அடுக்கு 3 பிளஸ் 2v. குறுக்கு பெருங்க. 1ஐயும் பெருக்குனா இது வருதான். 1ஐயும் மைனஸ் 1ஐயும் பெருக்குனா மைனஸ் 1. 1ஐயும் மைனஸ் 2v² பெருக்குனா மைனஸ் 2v² மைனஸ் v. இது ரெண்டையும் பெருக்க போறோம். மைனஸ் v இன்டூ வியின் அடுக்கு 3 பிளஸ் 2v. சரியா? இருங்க, நான் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க, கண்டினியூ பண்ணுவோமா? அடுத்த ஸ்டெப்பு இந்த இடத்துல கண்டினியூ பண்ணுவோம். ஈக்குவல் டு சுருக்கிடுவோம். இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் 1 அப்படியே வந்துடும். மைனஸ் 2v² அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் வியை உள்ள பெருக்குவோமா? மைனஸ் இந்த இடத்துல v இருக்குங்க, வியின் அடுக்கு 3 இருக்கு. வியவும் வியின் அடுக்கு 3 பெருக்குனா வியின் அடுக்கு 4 பிளஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ் 2 அப்படியே வந்துடும். வியவும் வியும் பெருக்குனா v² பை இது எந்த மாற்றமும் இல்லை. வியின் அடுக்கு 3 பிளஸ் 2v. இப்போ அடுத்த ஸ்டெப் கண்டினியூ பண்ணுவோமா? ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வியின் அடுக்கு 4 ஃபர்ஸ்ட் வந்துடும். மைனஸ் 2v² மைனஸ் 2v, அப்போ கூட்டுவோம் இல்லையா? மைனஸ் 4v². நம்பர் வந்து மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கு. அப்போ மைனஸ் 1 பை இந்த இடத்துல வியின் அடுக்கு 3 பிளஸ் 2v. எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, இதுல பாருங்க எல்லாம் மைனஸ் பொதுவா இருக்கா? அந்த மைனஸை பொதுவா எடுத்துருவோம். மைனஸை எடுத்துட்டோம்னா வியின் அடுக்கு 4 பிளஸ் 4வியின் அடுக்கு 2 பிளஸ்ஸா மாறி, உங்களுக்கு சந்தேகம்னா உள்ள பெருக்கி பாருங்க, மைனஸா மாறிடும். பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பை இந்த இடத்துல வியின் அடுக்கு 3 பிளஸ் 2v அப்படியே வந்துடும். இங்க நமக்கு இடது பக்கம் என்ன இருக்கு? x இன்டூ dv/dx. நம்ம கணக்கை சுருக்கி கொண்டு வந்துட்டோம். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, vலாம் ஒரு பக்கம், அந்த xலாம் ஒரு பக்கம் நம்ம கொண்டு போவோம். இது வந்து பின்ன வடிவம். இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா தலைகீழ மாறும். அப்ப என்ன வரும் பாருங்க, வியின் அடுக்கு 3 பிளஸ் 2v பை வியின் அடுக்கு 4 பிளஸ் 4v² பிளஸ் 1. மைனஸை கொண்டு வரல, மைனஸ் அங்கே தான் இருக்கு. இந்த dv அப்படியே இங்கே இருக்கட்டும். இந்த மைனஸ் வலது பக்கம் தான் இருக்கு. இங்க பாருங்க, x/dx, அதாவது dx இங்க வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கல்ல வரும். x பெருக்கல்ல இருக்கு, இங்க வந்தா வகுத்தலா மாறும். கரெக்டான வடிவத்துக்கு எழுதிட்டோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை வகையிட்டு பார்க்கணும், தொகுதி வருதான்னு பார்க்கணும். வியின் அடுக்கு 4 நம்ம டிஃபரன்சியேஷன் வகையிட்டோம்னா 4வியின் அடுக்கு 3 அடுக்கு முன்னால கொண்டு 1 மைனஸ் பண்ணணும். பிளஸ் இதை நம்ம வகையிட்டு வந்து அடுக்கு முன்னால வரும். ஏற்கனவே இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. இந்த 2 முன்னாடி 4 2 8 வின்னு மாறும். இதை வகையிட்டோம்னா பிளஸ் 0. பகுதியை வகையிட்டோம்னா இந்த இது வரும். இது தொகுதியில இருக்கா பாருங்க, அடுக்குகள் கரெக்டா இருக்கு. ஆனா இங்க 4 வரணும், இங்க 8 வரணும். அப்ப என்ன செய்ய போறோம்னா 4 கொண்டு பெருக்க போறோம். 4 கொண்டு பெருக்கலாமா? 4ஆல் இருபுறமும் பெருக்க. 4ஆல் இருபுறமும் பெருக்க. அப்போ இதை 4 கொண்டு பெருக்கிறேன், என்ன வரும்? 4வியின் அடுக்கு 3. இதை 4 கொண்டு பெருக்கினா 4 2 8v பை பகுதியில எந்த மாற்றமும் இல்லை. வியின் அடுக்கு 4 பிளஸ் 4v² பிளஸ் 1 இன்டூ dv ஈக்குவல் டு மைனஸ், இதையும் 4 கொண்டு பெருக்கணும், அதான் முக்கியம். 4 dx/x, ரெண்டு பக்கமும் நம்ம பெருக்கணும். இப்ப பாருங்க, நம்ம இதை வகையிட்டோம்னா இந்த ஒரு வியின் அடுக்கு 4 வகையிட்டோம்னா 4வியின் அடுக்கு 3 இருக்கு. 4v² வகையிட்டோம்னா அடுக்கு முன்னால கொண்டு 4 2 8v இருக்கு. 1 வகையிட்டா 0, இந்த இடத்துல பிளஸ் 0 தான் அர்த்தம். சரியா? பகுதியை வகையிடும் போது தொகுதி வருது இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? தொகையிட்டுலாம், இன்டகிரேஷன் பண்ணிக்கலாம். அப்போ பகுதியை வகையிடும் போது தொகுதி வந்துச்சுன்னா இதனுடைய தொகையீட்டு மதிப்பு, இன்டகிரேஷன் மதிப்பு என்னன்னா லாக் ஆஃப் த டினாமினேட்டர் பகுதி. லாக் ஆஃப் த டினாமினேட்டர் வியின் அடுக்கு 4 பிளஸ் 4v² பிளஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படியே வந்துடும். இந்த dx/x இன்டகிரேஷன் பண்ணோம்னா என்ன வரும்? log x. நம்ம இன்டகிரேஷன் பண்ணியிருக்கோம், எல்லாத்துலயும் லாக் இருக்கு. அப்ப கடைசியில் என்ன செய்யணும்? log c நம்ம சேர்த்துக்கணும். சொல்றது புரியுதா பாருங்க. இது ரெண்டையும் நம்ம இன்டகிரேஷன் பண்ணிட்டோம்.
பகுதியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது தொகுதி வந்துச்சுன்னா, பகுதியை வகையிடும்போது தொகுதி வந்துச்சுன்னா, நமக்கு தேவையான தொகையீட்டு மதிப்பு என்னன்னா, லாக் போட்டு பகுதியை அப்படியே எழுதிக்கிடணும். சரியா? பாருங்க, -4 dx/x இதுக்கு தொகையிட்டோம்னா லாக் எக்ஸ், கடைசியில் மாறிலியை சேர்த்துட்டோம். இப்போ என்ன செஞ்சிடலாம்? இது எந்த பக்கம் கொண்டு வாங்க, லாக் ஆஃப் v/4 + 4v² + 1 இந்த ஒன்று தான் ப்ளஸ்ஸாக மாறுமா, +4 log x ஈக்குவல் டு இங்கே லாக் சி மட்டும் இருக்கு. இப்போ பாருங்க, நம்ம லாகோட அடுக்கு விதியை பயன்படுத்தி எழுத போகிறோம். v/4 4v² + 1 அடுக்கு விதியை பயன் இதான் அடுக்காக கொண்டு போய் எழுதலாம். லாக் ஆஃப் x/4 அடுக்கு விதியை பயன்படுத்தி இதை மேலே கொண்டு அடுக்காக எழுதிட்டோம். இந்த லாக் சி எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நமக்கு லாக் இந்த மடக்கை விதியில பிளஸ்ல இருந்துச்சுன்னா நம்ம பெருக்கல்ல எழுதலாம். இப்போ பாருங்க, லாக் ஆஃப் v/4 + 4v² + 1 இன்டூ x/4 பிளஸ்ல இருந்துச்சுன்னா பெருக்கல் எழுதலாம். அதான் லாக். சரியா? இப்போ பாருங்க, லாக் சி அப்படியே வந்துடும். இந்த லாக்கும் இந்த லாக்கும் கேன்சல் ஆயிரும். இப்போ விக்கு பதிலாக நம்ம மதிப்பை மாற்றணும். நம்ம கணக்கோட ஆரம்பத்தில் இங்கே இருக்கு பாருங்க, y = vx எடுத்திருக்கோமா? அப்போ இந்த இடத்துல y/x பெருக்கல் இங்கே வந்து வகுத்தலா மாறும் = v. y = vx. அப்போ வியோட மதிப்பு என்ன? y/x. v இருக்க இடத்துல என்ன மாற்ற போகிறோம்? y/xன்னு மாற்ற போகிறோம். அப்போ இங்கே y/x இங்கே அடுக்கு 4 இருக்கா? அப்போ y-க்கும் அடுக்கு 4/x-க்கும் அடுக்கு 4 + 4 அப்படியே வந்துடும். இந்த v² இருக்கா? அப்போ விக்கு பதிலாக y/x அடுக்கு 2 இருக்கிறதுனா இங்கே y² x² + 1 இருக்கா? 1னா என்ன அர்த்தம்? 1/1ன்னு அர்த்தம். இன்டூ x/4 ஈக்குவல் டு சி மட்டும் இருக்கு. இதை உள்ள பெருக்கிடுவோமா? இதை உள்ள பெருக்குங்க, என்ன வரும் பாருங்க. இது எல்லாத்துக்கும் உள்ள பெருக்க போறோம். x/4 இன்டூ y/4/x/4 உள்ள பெருக்குங்க, 4x² இதை உள்ள பெருக்குனா 4 அப்படியே வந்துடும். x/4 y² பை இந்த x² அப்படியே வந்துடும். ப்ளஸ் 1 x/4 பெருக்குனா x/4/1 தான். சரியா? இந்த பகுதியில் ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை, போட்டாலும் தப்பு. ஈக்குவல் டு சி. இங்கே எது கேன்சல் ஆகும்? x/4 x/4 கேன்சல் ஆகி y/4 வரும். ப்ளஸ் இந்த இடத்துல x/4 இருக்கு, இங்கே x² கேன்சல் பண்ணுங்க. இந்த x² முழுசாக கேன்சல் ஆகிட்டு இந்த அடுக்கு 4ல் 2 குறைஞ்சி 2 வரும். அப்போ என்ன வரும்? 4x² y² ப்ளஸ் x/4/1 என்ன அர்த்தம்? x/4 தான் ஈக்குவல் டு சி. நீங்கள் இதை எப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்லை முதல்ல இதை மாற்றி எழுதிட்டாலும் சரி. அப்போ x/4 ப்ளஸ் 4x² y² ப்ளஸ் y/4 ஈக்குவல் டு சி. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வு. மாற்றி எழுதிருங்க. இதை முதல்ல எழுதிச்சு, இது ரெண்டாவது, மூணாவது. ஏன்னா x உறுப்பு, xy உறுப்பு, y உறுப்பு வர மாதிரி எழுதியிருக்கேன். நீங்கள் இதோட நிறுத்திக்கிட்டாலும் கணக்கு கரெக்டு தான். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.